அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலாம் என்னும் கருணையும் ஸலவாத் என்னும் இடேற்றமும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, இன்றைய 18வது நாள் தராவீஹ் தொழுகையிலே சூரத்துல் அஹ்ஸாபுடைய கடைசி பகுதியும் சூரத்துல் சபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும் சூரத்துல் ஃபாத்திர், சூரா யாசீனுடைய முதல் பகுதியும் ஓதி முடிக்கப்பட்டது. இந்த 4 சூறாக்களிலே இப்பொழுது சூரா சபா என்று சொல்லக்கூடிய சூறாவிலே வரக்கூடிய ஒரு சம்பவத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சில சம்பவங்களையும் செய்திகளையும் வரலாறுகளையும் சொல்லி காட்டுகிறார். இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அந்த வகையில் நாம் பார்த்தோமையானால் சூரத்து சபா என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவிற்கு யமன் நாட்டிலே சன்ஆ நகரிலிருந்து 55 மைல் வடகிழக்கில் அமைந்துள்ள நகரம்தான் சபா. கஹதானியா வர்க்கத்தில் தோன்றிய யஷஹப் என்பவருடைய மகன்தான் சபா. இவருக்கு நிறைய குழந்தைகள், 10 ஆண் பிள்ளைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் தங்களின் பெயராலேயே ஒரு நகரையே உருவாக்கி அதற்கு சபா என பெயரிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள், யார சொல்லலாம், சபா என்று சொன்னால் ஆணா பெண்ணா அல்லது ஒரு இடத்தினுடைய பெயரா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது தனி மனிதனுடைய பெயர் என்பதாக சொன்னார்கள். அந்த தனி மனிதனுடைய பெயரிலே உருவாக்கப்பட்ட நகரம்தான் இந்த சபா என்று சொல்லக்கூடிய நகரம். இவர்களின் நல்ல கொள்கையுடைய அரசர்களும் இருந்தனர், சிலைகளை வணங்கக்கூடிய அரசர்களும் இருந்தனர். அதில் ஒரு அரசர் தான் மிகப்பெரிய அணைக்கட்டு ஒன்றை கட்டியிருந்தார். அந்த கிளையிலே வந்த ஒரு அரசர் தான் அந்த ஒரு அணைக்கட்டை அந்த நாட்டிலே அந்த பகுதியிலே கட்டியிருந்தார். அது பல மைல் நீளக்கூடிய அணைக்கட்டாகும். இவ்வணையிலிருந்து பல நதிகளை உருவாக்கி 12 கால்வாய்களை வெட்டி விவசாய தோட்டங்களை உருவாக்கினார்கள். அந்த அணைக்கட்டிலிருந்து 12 கால்வாய்களை கட்டி விவசாயத்தை பெருக்கி அதில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உயர்தரமான தோட்டங்களை பெற்ற யமன் வாசிகளுக்கு 13 ஊர்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தார். ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு நபிமார்களை அனுப்பியிருந்தார். இந்த நியமத்துகளுக்கு நிறைய அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூறப்பட்டது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அதற்கோ அந்த மக்கள் எங்களின் சுய முயற்சியால் தான் இது ஏற்பட்டது, இது எங்களுடைய சொந்த முயற்சியினால் ஏற்பட்டது என்று கூறி அவர்கள் நபிமார்களை பொய்யாக்கினார்கள். நன்றி கெட்ட அந்த கூட்டத்தினரை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். லக்கது கான லிஸபஇன் ஃபீ மசாகினிஹிம் ஆயா. சபாவாசிகளுக்கு அவர்கள் வசிப்பிடத்திலிருந்து ஒரு அத்தாட்சி நிச்சயமாக இருக்கிறது. அதனுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் 2 சோலைகள் இருந்தன. அந்த நகரத்தினுடைய அமைப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால், அழகான சாலைகள், அந்த சாலைகளை ஒட்டிய 2 புறங்களிலேயும் சோலைகள் இருந்தது. எல்லா விதமான கனி வர்க்கங்களும் பல வர்க்கங்களும் அதிலே கிடைத்து கொண்டிருந்தது. உங்களுடைய இரட்சகன் வணங்கிய உளவிலிருந்து ஜன்னதானி அன் யமீன் வ ஷிமால், 2 பக்கங்களில் இடப்பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் சோலைகள் இருந்தது. குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரு லஹு, உங்களுடைய இரட்சகன் வழங்கிய உணவிலிருந்து நீங்கள் புசியுங்கள், அவனுக்கு நன்றியும் செலுத்துங்கள் என்று அவர்களிடத்திலே கூறப்பட்டது. அந்த நகரமானது பலதத்தும் தையபத்தும் வரப்புன் கஃபூர், மனம் பொருந்திய நகரமாகும். அது ஒரு அழகிய நகரம், மனம் பொருந்திய நகரம் என்பதாக, மனமான நகரம் என்பதாக சொல்லப்படுகிறது.
உள்ளே நுழைந்தால் ஒரு விதமான வாசனை மனம் வீசும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த நகரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த எல்லா விதமான பல வர்க்கங்களும், அதாவது சுருக்கமாக சொன்னால் அந்த சபா என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் இருக்கிறது, அது ஒரு சொர்க்கலோகமாகும். சூரத்திலே துஹானிலே சொல்லுகிறான். அனைத்து விதமான பல வர்க்கங்களையும் கனி வர்க்கங்களையும் சொர்க்கவாசிகள் புசிப்பார்கள். அவர்கள் சென்று பறிக்க தேவையில்லை, மரங்களிலே சென்று ஏறி பறிக்க தேவையில்லை, கை கட்டிய தூரம் நின்று பறிக்க தேவையில்லை. ஆசனங்களில் மீது அமர்ந்து கொண்டு சாய்ந்து கொண்டிருப்பார்கள் சொர்க்கவாசிகள். அவருடைய வாய் கருகிலே பழங்கள் வரும், அப்படியே கடித்து தின்னுவார்கள். அதே மாதிரி இந்த சபாவாசிகளுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட நியமத்தை ஏற்படுத்தியிருந்தார் என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய தலையிலே கூடையை வைத்துக் கொண்டு அந்த பழ தோட்டத்தின் வழியாக நடந்து சென்றால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் வெளியிலே போவாரே, ஆனால் பழங்கள் கூடையிலே நிரம்பி கிடக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட தோட்டமாக அது இருக்கும் நினைத்து பாருங்கள். அதற்கு தான் நல்லா சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞாபகத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வஷ்குருலகு, இது மனமான நகரம். எந்த அளவுக்கு மனமானது என்று சொன்னால், அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த நகரத்திலே பாம்பு இருக்காது. முழு நகரத்திலேயும் பாம்பு இருக்காது. இன்னைக்கு பாம்பு இல்லாத ஊரே இல்லை. எல்லா ஊர்லயும் பாம்பு இருக்குது. சில இடத்துல வீட்டுகளே வந்துடுது. பாம்பே இல்லாத ஒரு நகரம், தேளே இல்லாத ஒரு நகரம், பூச்சிகள் இல்லாத நகரம், புழுக்கள் இல்லாத நகரம், கொசு தொல்லை இருக்காது, ஈ தொல்லை இருக்காது. இவைகள் எல்லாம் தொல்லைகள் கொடுக்கக்கூடியது. குறிப்பாக பழங்கள் விளைச்சல் இருக்கக்கூடிய இடங்களிலே பூச்சி இருக்கும், புழு இருக்கும், அங்க கொசு இருக்கும், ஈ இருக்கும். ஆனால் அந்த நகரத்திலே, இந்த சபா என்று சொல்லக்கூடிய இந்த நகரத்திலே எதுவுமே இல்லை, மனமான நகரம் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார். இப்படியாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதோடு மட்டுமில்லை, இவர்களுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது கண்ணு கட்டிய தூரத்திலே நகரங்களை ஒரே அமைப்பாக அமைத்திருந்தார். மிகவும் குறுகிய நேரத்திலே ஒரு நாளுடைய பயணத்தை ஒரு 5 மணி நேரத்திலே அவர்கள் சென்று விடுவார்கள். சுருக்கமாக, அதாவது அழகான முறையில சாலை வசதிகளை ஏற்படுத்தி குறுகிய நேரத்திலே அந்த நகரங்களுக்கு சென்று வரக்கூடிய நேரத்திலே அடுத்தடுத்து இவர்கள் செல்வார்களே ஆனால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு செல்லுவார்களே ஆனால், உடுத்த துணியோடு போனால் போதும், வேறு எதுவும் கொண்டு செல்ல தேவையில்லை. அந்த இடத்திலே காலை உணவை அருந்துவார்கள், இன்னொரு நகரத்திலே மதிய உணவை அருந்துவார்கள், அங்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர், சுவையான நீரை அருந்துவார்கள். இப்படியாக அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் வசதிகளும் அல்லாஹ் செய்து கொடுத்தார். ஆனால் அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? எங்களுக்கு நீண்ட தூரம் பிரயாணமாக கூடிய ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக, காடுகளையும் வனாந்தரங்களையும் ஏற்படுத்தி தருவாயாக. இந்த 12 ஊர்களுக்கும் 12 நபிமார்களை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தார். இந்த நபிமார் இடத்திலே இவர்கள் பொய்யாக்கினார்கள். நபிமார்கள் சொல்லுவார்கள், இதெல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது, நீங்கள் அல்லாவிற்கு நியமத்து, இந்த நியமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாவுடைய நியமத்து என்று சொன்னால், நம்முடைய உடலிலே நிறைய நியமத்து இருக்கிறது, அளவிட முடியாத நியமத். ஒவ்வொரு உறுப்பும் ஒரு நியமத். மனிதர்களுக்கு சில பேருக்கு கால் இருக்கும், நடக்க முடியாது, கை இருக்கும், பிடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, 2 கண்கள் இருக்கும், பார்க்க முடியாது, காது இருக்கும், கேட்க முடியாது, வாய் இருக்கும், நாக்கு இருக்கும், பேச முடியாது. எப்படிப்பட்ட நியமத்துக்களை நமக்கு தந்திருக்கிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த மக்களிடத்திலே, சபாவாசிகளிடத்திலே அந்த நபிமார்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களை நிராகரித்தார்கள். அதன் காரணமாக என்ன செய்தார் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்கிறார். ஒரு அணைக்கட்டு கட்டினார்கள், விவசாயத்திற்காக வேண்டி. அந்த அணைக்கட்டை அவர்கள் மறுத்தனர், நபிமாருடைய சொல்லுக்கு மாறு செய்தார்கள். அதாவது ஆதலால் உடைந்த அணையின் பெருவெள்ளத்தை அவர்கள் மீது நாம் அனுப்பி வைத்தோம்.
இப்பொழுது என்ன ஆனது என்று சொன்னால், அந்த அணைக்கட்டு பத்தல் நாகும் ஜன்னத்தையும் ஜன்னத்தைனி ஜவாத்தை உகலின் ஹம்தின் அசலின் வஷைஇம் மின் சிதரின் ஹலீல் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, ஆதலால் உடைந்த அணையின் பெருவெள்ளத்தை அவர்கள் மீது நாம் அனுப்பி வைத்தோம். அவர்களின் வளமைக்கு இரு சோலைகளுக்கு பதிலாக இரண்டு புறமும் சோலைகள் நிறைந்து பூத்து குலுங்கியது கனிகள் எல்லாம் இருந்ததல்லவா, அதற்கு பதிலாக புளிப்பும் கசப்புமான கொண்ட கரியையும் இலந்தை மரத்திலிருந்து சிறிது வளமான ஒன்றையும் உடைய தோட்டங்களாக அவர்களுக்கு நாம் மாற்றிவிட்டோம். இப்பொழுது என்னாச்சு? அல்லாஹ்வுக்கு இவர்கள் சுக்ரு செய்யவில்லை. சுக்ரு என்று சொன்னால் நன்றி செலுத்துவது. நன்றி என்று சொன்னால் எப்படி? தேங்க்ஸ் என்று சொல்றோமே அதுவா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றோமே தண்ணீர் குடித்த பிறகு அதுவா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கட்டுப்பட்டு நிறைவேற்றுவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, தொழுகையை கடைபிடிப்பது, நோன்புடைய காலங்களில் நோன்பு வைப்பது, வசதி வாய்ப்புகள் வந்தால் ஹஜ் உம்ரா செய்வது, வசதிகள் வந்தால் கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுப்பது, இறைவனுக்கு எதெல்லாம் கட்டளையாக நமக்கு தந்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை நம்மால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் அவனுடைய நியமத்துக்கு அவனுடைய சுக்ர் செய்வது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் அவங்க மறுத்தார்கள். மறுத்ததின் காரணமாக எந்த விவசாயத்திற்கு அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த அணை உடைக்கப்பட்டு, எப்படி என்று சொன்னால் பெரிய பெரிய பெருச்சாலைகளை அந்த அணைக்கு அடியிலே உள்ளே சென்று அதை குடைந்து நாசமாக்கி ஓட்டை போட்டு அப்படியே உடைந்து அவைகள் எல்லாம் அந்த ஊரை அடித்து சென்றதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய கோபம். அருமைக்குரிய சகோதரர்களே, அது மட்டும் இல்லை, இனிப்பான பழங்கள், மனமான ஊர் எப்படி இருக்கு அந்த ஊரை நினைச்சு பாருங்க. உலகத்துல இன்னைக்கு அந்த ஊர் மாதிரி எங்கேயுமே கிடையாது. உலகத்துல எங்கேயுமே இதுவரையிலே கிடையாது. அந்த ஒரு ஊரை தவிர வேற எந்த ஊருமே கிடையாது. காரணம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊர். இவையெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடியது. அது அப்படிப்பட்ட ஊரில் நன்றி விசுவாசம் இல்லாத காரணத்தினால் அந்த ஊரை அழித்ததோடு மட்டுமில்லை, அந்த இரு சோலைகளுக்கு பதிலாக புளிப்பும் கசப்பும் கொண்ட கனியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். எந்த பழமெல்லாம் விளைச்சல் இல்லை, மரங்களிலே விளைச்சல் இல்லை. அந்த இலந்தை மரங்களிலிருந்து சிறிதளவான ஒன்றையும் உடைய இரு தோட்டங்களாக அவர்களுக்கு நாம் மாற்றிவிட்டோம். அருமையான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஜாலிக ஜஸைனாஹும் பிமா கஃபரு, இதை அவர்கள் நன்றி கொண்டதற்காக நாம் அவர்களுக்கு கூலியாக கொடுத்தோம். நன்றி கெட்டவர்களுக்கு நாம் கூலியாக கொடுத்தோம். நமக்கு நன்றி செய்யவில்லை, மாறு செய்தார்கள். வஹல் நஜாஸி இல்லல் கஃபூர். அருமையான சகோதரர்களே, நன்றி கெட்டவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் கூலியை நாம் கொடுப்போம் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறார். நன்றி கெட்டவங்களுக்கெல்லாம் இப்படித்தான் நாம் கொடுப்போம். அந்த சபாவாசி அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்கு ஒரு பாடமாக நமக்கு வைத்திருக்கிறான். பலவிதமான நியமத்துகளை அல்லாஹ் செய்தான். அருமைக்குரிய சகோதரர்களே, தோட்டங்களை கொடுத்தான், பயமில்லாத ஒரு நகரமாக அதை ஆக்கி வைத்தான், மனமான நகரமாக ஆக்கி வைத்தான். சாலை வசதிகளை மேம்படுத்தி விரைவாக பயணத்தை சென்று வரக்கூடியதிலே அவர்களுக்கு எளிதாக்கி கொடுத்தான். அதோடு மட்டுமில்லை, சுவையான நீரை அல்லாஹ் கொடுத்தான். பயமில்லாத நகரமாக அதை ஆக்கினான். இன்னைக்கு எங்கெல்லாம் உலகத்துல சுற்றுலா போய் பார்க்க வேணும்னு போறாங்களோ, இன்னைக்கு எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் போற என்னாச்சுங்க, எல்லாம் இப்ப பயமா போயிடுச்சு. எந்த நேரத்துல எந்த குண்டு வந்து விழுமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்க எந்த விதமான சபாவில பயமில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆனால் மாறு செய்ததின் விளைவாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் அனைவர்களையும் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி உடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.